தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தலை வெள்ளிக்கிழமை. நமது குடும்பங்களை இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களிலுள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஒன்றுகளும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண் விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கிலுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரம் 37 முதல் 38 முடிய உள்ள இறைவார்த்தைகள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: கிறிஸ்தவ ஒருத்தல் முயற்சிகளின் 2ஆம் பாகம். புலன்கள், நினைவு மற்றும் ஆசாபாசங்களை ஒருத்து வெறுத்து ஒதுக்குதல். எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் மேலாகவும் ஒவ்வொரு ஆபத்தான பார்வைக்கும் ஒவ்வொரு மேலோட்டமான பயனற்ற பார்வைக்கும் தைரியமாக உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கூர்ந்து பார்க்காமல் பாருங்கள். யாருடைய அழகையோ அழகின்மையையோ தீர்மானிக்கும் அளவுக்கு உற்று பார்க்காதீர்கள். முகஸ்துதியான வார்த்தைகளுக்கும் புகழ்ச்சிக்கும் வலுக்கட்டாயத்திற்கும் தீய அறிவுரைக்கும் அவதூறுக்கும் பிறர் சிநேகமற்ற பரிகாசத்திற்கும் முன் யோசனையற்ற பேச்சுகளுக்கும் தீய நோக்கம் கொண்ட விமர்சனத்திற்கும் உரத்த சந்தேகங்களுக்கும் 2 ஆத்துமங்களுக்கு இடையே மிக மிகச் சிறிய குளிர்ந்த தன்மையை விளைவிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உங்கள் செவிகளை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் அயலானின் சுகவீனம் அல்லது நோயின் காரணமாக நீங்கள் துர்நாற்றம் எதையாவது அனுபவிக்க நேர்ந்தால் அதை பற்றி எப்போதாகிலும் முறையிடுவது உங்களிடமிருந்து தொலைவாயிருப்பதாக. அதிலிருந்து ஒரு பரிசுத்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். உணவின் தரத்தை பொறுத்தவரை நம் ஆண்டவரின் ஆலோசனைக்கு மிகுந்த மரியாதை தாருங்கள். உங்களுக்கு முன் வைக்கப்படுவது எதுவாயிருந்தாலும் அதை உண்ணுங்கள். நல்ல உணவில் இன்பம் காணாமலும் மோசமானதை பற்றி அருவருப்படையாமலும் உண்ணுங்கள். 2க்கும் இடையே வேறுபாடு காட்டாதிருங்கள். அதிலேதான் நிஜமான ஒருத்தல் இருக்கிறது என்கிறார் புனித பிரான்சிஸ் அலேசியார். உங்கள் உணவுகளை கடவுளுக்கு ஒப்புக்கொடுங்கள். உணவு மேஜையில் மிகச்சிறிய தவமுயற்சியை உங்கள் மீது சுமத்தி கொள்ளுங்கள். உதாரணமாக, போதுமான உப்பு போடுவதை, ஒரு கிண்ணம் குளிர்பானத்தை, ஓர் இனிப்பை பிரத்தியேகம் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் இதை கவனிக்க மாட்டார்கள், ஆனால் கடவுள் இதை கணக்கில் வைத்துக் கொள்வார்.
உங்களுக்கு தரப்படுவது மிக அதிகமாக உங்களுக்கு ஒத்துப்போகிறது என்றால், சிலுவையில் நமது ஆண்டவருக்கு தரப்பட்ட பிச்சு கலந்த காடியை பற்றி நினையுங்கள். இது சுவை பார்ப்பதிலிருந்து உங்களை தடுக்க முடியாது. ஆனாலும் அது சுவை இன்பத்திற்கு சமமான எதிர்விசையாக இது உதவும். இச்சைக்குரிய எல்லா தொடுதலையும், எதில் உங்களுக்கு ஆசாபாசம் இருக்கிறதோ, எதை கொண்டு நீங்கள் ஒரு ஆசாபாசத்தை தேடுகிறீர்களோ, எதிலிருந்து முக்கியமான புலன்கள் சார்ந்த ஒரு மகிழ்ச்சியை பெறுகிறீர்களோ, அந்த ஒவ்வொரு வருடலையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களை உஷ்ணப்படுத்திக் கொள்வது உங்கள் உடல்நலத்தை பாதுகாத்து கொள்ள அவசியமில்லாத பட்சத்தில் அப்படி செய்வதை விளக்குங்கள். இப்படி சிறிய சிறிய முயற்சிகளில் ஐம்புலன்களில் ஏற்படுகின்ற இன்பங்களை அடக்கி ஒடுக்கி ஒருத்தல் முயற்சிகள் மூலமாக இறையருளை நாம் நிறைவாக கண்டுணரலாம். ஆகவே அதற்கான வரம் வேண்டி இந்த நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் மீது கொண்ட மாறாத அன்பினால் பற்றி எரியும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, உமது ஈடு இணையில்லாத தெய்வீக அன்பை நினைத்து மனதுருகி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். உமது அன்பை புறக்கணித்து வாழும் எங்களால் உமது இதயம் தினம்தோறும் குத்தி கிழிக்கப்படுவதை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார். அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என்பதை விவிலியத்திலும் உமது இதயத்தை திறந்து காட்டி பவுஸ்தினா மார்கரெட் மரியம்மாளுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காட்சிகள் வழியாக நாங்கள் அறிந்து அதற்காக எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கின்றோம். உமது இதயத்திலிருந்து வழிந்தோடும் இரக்கத்தையும் அன்பையும் நாங்கள் அங்கீகரிக்கவும், அதனை அதிகமாக நேசிக்கவும் எங்களுக்கு ஞானத்தை தாரும். சிறப்பாக இன்றைய நாளிலே தேர்வு எழுதப்போகும் எம் அன்பு குழந்தைகள் உம்முடைய திரு இருதய அன்பினால் நிரப்பப்பட்டு அச்சம், கலக்கம், பயம், மறதி போன்ற சாத்தான் கொண்டு வரும் சகலவிதமான திட்டங்களை முறியடித்து உம்முடைய அன்பின் உடனிருப்பினால் சகலத்தையும் தைரியத்தோடும் தூய ஆவி அருளுகின்ற ஞானத்தோடும் எதிர்கொண்டு வெற்றியடைய அருள் தாரும். எங்கள் பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி, கலக்கமடையாதபடி உமது இதயத்திலிருந்து வழிந்தோடி இரத்தத்தால் தற்காத்து பாதுகாத்து அமைதியோடும் மகிழ்வோடும் தைரியத்தோடும் இந்த தேர்வுகளை எதிர்கொள்ள வல்லமையும் ஆசிரையும் வழங்குவீராக. பகைமை உணர்வால் பற்றி எரியும் நாடுகளுக்கிடையே நடைபெறும் போர்களால் இதனால் ஏற்படும் பாதிப்புகள் உலக மக்களை பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இவ்வேளையில் நீவிர் தாமே எங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யவும், உலகில் அமைதி ஏற்பட நிலையான வாழ்வு எங்களுக்கு கிடைக்க நீவிர் தாமே உலக தலைவர்கள் மத்தியிலும் உலக மனிதர்கள் மத்தியிலும் நீர் தூய் ஆவியின் அருளை வழங்கி அதன் மூலமாக அமைதி நிலைநாட்டும்படியாக உம்மிடத்தில் வாஞ்சையோடு மன்றாடுகிறோம். ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெற்று கொண்டிருக்கும் போர்கள் விரைவாக முடிவுக்கு வரவும், உலகத்தில் அமைதி நிலவவும், மக்களின் பாதுகாப்புக்காகவும் நம்முடைய திருத்தந்தை லியோ மாதத்தின் தலைவெள்ளிக்கிழமை ஆகிய இன்று நோன்பு இருந்து ஜெபிக்கும்படியாக அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆகவே திருச்சபையோடும் திருத்தந்தையோடும் இணைந்து நமது உறவு ஒன்றிப்பை வெளிப்படுத்த நோன்பு இருந்து உலக அமைதிக்காக ஜெபிக்க ஆன்ம வழிகாட்டியின் அன்பு பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். ஆமேன்.